கிராமுக்கு மட்டும்தான் வந்துட்டு அவங்க ரெசிப்ட் வச்சுருக்காங்க. எங்கள் கையில் ரெசிப்ட் எதுவும் கொடுக்கல. கேட்டதுக்கு சர்வர் பிஸியாக இருக்குது, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்கிக்கோங்கன்னு இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதுக்கான எவிடன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் வச்ச நகை எல்லாமே வச்சுருக்கோம். எங்களுக்கு வராத நகை இப்போ தனியாக அது ஃபோட்டோ இருக்குது, எந்தெந்த நகைன்னு காமிக்கிறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் வச்ச நகைக்கும் இப்போ வந்த நகையும் ரெண்டுமே ஃபோட்டோ எங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. இவங்களோட அந்த பாக்ஸில் வச்சு ஃபோட்டோ எடுத்ததோட ரெடியாக இருக்குது. இப்போ 6 சவரனுக்கான இது வந்து இல்லை. எங்களுக்கு 6.25 கிராம் வந்துட்டு வரணும். 6 சவரன் 2.5 கிராம் நகை வந்து வரணும். கேட்டால் இப்போ பிறகுன்றாங்க ஜோனல் ஆஃபீஸ். நாங்கள் உங்களோட தலைமை அலுவலகத்துலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்காண்டுக்கு நாங்கள் எங்களோட பிரான்ச்சில் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோன்னு சொன்னாங்க. நானும் இவங்ககிட்ட வந்து கேட்டாச்சு, பேசுனாங்க சார், நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் நம்ம தேவாரம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ மேனேஜர் வந்துட்டு அவங்க சீல் வச்சு எழுதி கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு 10 நாள் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே போனதுக்கப்புறம் 10 நாளில் இப்போ 2 மாதம் கணக்கு ஆகி போச்சு. இப்போ இன்றைக்கி நாளைக்கு பிறகுன்றாங்க. இப்போ நான் வந்து வேலை பார்க்குறது எங்கள் வெளியில் இருக்கேன். இதுக்காக வேண்டி வந்து போகிற மாதிரி லீவ் போட்டு போகிற மாதிரி இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது. இப்போ அவருக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப் ஏற்றி கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கோம். இவங்க என்ன இப்போ அசால்ட்டாக சொல்லி விட்றாங்க, இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிடுறாங்க. அது வந்து எனக்கு ஒரு முழுமையான தீர்வு வேணும். உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்லப்பாண்டி. அப்பா பேர் மகேந்திரன். தமிழ்நாயக்கம்பட்டி காலனியில் தான் இருக்கேன். பொருள் யார் பேரில்? பொருள் வந்து என்னோட பேரில் தான் வச்சிருந்தது. அவர் பேரில் எலிஜிபிள் இல்லை, என்னோட பேரில் வந்து லோன் எலிஜிபிள் இருக்குது. ஒரு 25,000 ஒரு லட்சம் சொன்னால் 20,000 இருக்குது அப்படின்னு சொன்னால 2 பிரிவாக வச்சோம். நாங்கள் என் பேரில் 2 பிரிவாக வச்சு 2 லோனு பெர்சனல் லோனு, அது மூலம் பெர்சனல் லோனும் வாங்கணும். அந்த பெர்சனல் லோனு கொஞ்ச நாள் கட்டிட்டு அப்புறம் கட்ட முடியல. 2 அதோட ஃபைனோடு வட்டியோட சேர்த்து அதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இப்போ ஒரு 2 மாதம் கணக்கு ஆகிப்போச்சு. கம்ப்ளைண்ட்னா அவங்க சும்மா எஃப்ஐஆர் எதுவும் போடலை. அவர் டைம் கேட்டார். டைம் கேட்டு அவர் மேனேஜரை வந்து எழுதி கொடுத்து வந்தார். நான் ஒரு சீல் வச்சு நான் 10 நாள் டைம் கொடுங்க, நீங்கள் வச்ச அவள் இங்கே இல்லை, வெளியில் இருக்காரு, நாங்கள் அவரை வர வச்சுட்டு பண்ணி கொடுத்துருவோம், நகை எங்கேயும் போகாதுன்னு சொன்னாங்க. இன்னும் இப்போ இடையில ஒரு வாட்டி கால் பண்ணி நீங்கள் ஒரு 60,000 கட்டுங்க, 70,000 கட்டுங்கன்னாங்க. நான் எதுக்கு நகை என் பேரில் வைக்கல, அந்த நகை என் பேரில் இல்லை, நகை என்னோடது, அவங்க மாற்றி வச்சுட்டு நான் எதுக்கு கட்டி பணம் கட்டணும்னு சொல்லி கேட்டதுக்கு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. வந்த பாடு இல்லை. எங்களுக்கு இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கணும். அதுக்கெல்லாம் நடைபெற்று எடுங்க பாருங்கள்.